சினிமா அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினிமா அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆம்ஸ்ட்ராங். யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? அடிமட்ட தொண்டனாக இருந்து மிக பெரும் கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக ஆனது எப்படி? திருமணமே வேண்டாம் என்று இருந்தவர் 44 வயதில் திருமணம் செய்தது ஏன்? இவருடைய மனைவி யார்? குடும்பம் எப்படிப்பட்டது? எந்த பின்னணியிலிருந்து இவர் அரசியலுக்குள் நுழைந்தார்? மிக மிக முக்கியமாக தன்னுடைய 52வது வயதில் இவர் தற்போது காலமாகியிருக்கிறார். இவருடைய மறைவிற்கு யார் காரணம், என்ன நடந்தது அப்படின்னுட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றியும் அவருடைய மனைவி குடும்பம் அப்படின்னுட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டியலின மக்களுக்கான அரசியலில் கீழ் மட்டத்திலிருந்து மேலே வந்தவர். சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் லில்லியம்மாள் தம்பதியின் மூத்த மகன்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆரம்ப காலத்தில் குத்துச்சண்டை, உடற்பயிற்சி போன்றவற்றில் ஆர்வம் காட்டிய ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பள்ளிக்கூட நாட்களில் இருந்தே அரசியலில் ஆர்வம் இருந்தது. ஆரம்பத்தில் முன்னாள் எம்எல்ஏவான ப. ரங்கநாதனுடன் சற்று நெருக்கமாக இருந்தார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். 2000ஆம் ஆண்டு வாக்கில் பூவை மூர்த்தி அவர்கள் தலைவராக இருந்த புரட்சி பாரதம் கட்சியில் சேர்ந்தார். இதற்கிடையில் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்தார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். கடந்த 2002ஆம் ஆண்டு பூவை மூர்த்தி அவர்கள் காலமான பிறகு அந்த கட்சியில் இருந்து விலகி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தனியாக அம்பேத்கர் தலித் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு ஒன்றை துவங்கி செயல்பட்டு வந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் 99வது வார்டில் யானை சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அந்த தருணத்தில் சென்னையில் ஷிப்பிங் கார்ப்பரேஷனில் பணியாற்றி வந்த இடும்பன் என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். யானை சின்னத்தில் நின்று ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெற்றதை அடுத்து இடும்பனும் இன்னும் சிலரும் இணைந்து ஆம்ஸ்ட்ராங்கை சந்தித்து பிஎஸ்பியில் இணையும்படி கோரினர். அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியில் இணையும்படி கோரிக்கை வைத்தனர். அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த சுரேஷ் மானேவும் கட்சியில் இணையும்படி சொல்லவே அந்த கட்சியில் இணைந்தார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். உடனடியாக, அதாவது 2007ஆம் ஆண்டில் அந்த கட்சியின் மாநில தலைவராகவும் ஆம்ஸ்ட்ராங் நியமிக்கப்பட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வெளியேறிய போது அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் தான் இணைந்தார். ஆகவே அவர் தலைவராக்கப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் ஒருங்கிணைப்பாளர் ஆக்கப்பட்டார். செல்வ பெருந்தகை காங்கிரசிற்கு சென்ற பிறகு மீண்டும் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரானார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் நடந்த மாணவர்களுக்கு இடையிலான கலவரம் தொடர்பாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரே நாளில் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த வழக்கில் 2016இல் தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெரம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்வாராம். சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் படித்து வந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்த்து வைப்பாராம். பணமில்லாத மாணவர்களுக்கு கட்டணம் செலுத்துவது போன்ற காரியங்களையும் செய்து வந்திருக்கிறார் என்று அவருடன் நெருக்கமாக இருந்த வழக்கறிஞர் ரஜினிகாந்த் என்பவர் சொல்லியிருக்கிறார். மேலும் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களை முழுமையாக வாசித்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். யாராவது அவரை பார்க்க சென்றால் அம்பேத்கரின் நூல்களை எடுத்துக்காட்டி கருத்துக்களை முன்வைப்பார் என்றும் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கவுன்சிலராக இருந்த காலகட்டத்தில் துப்புரவு தொழிலாளர் பிரச்சினைக்காக சில போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான பிறகு மாயாவதியை சென்னைக்கு அழைத்து வந்து மிகப்பெரிய மாநாடு ஒன்றையும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நடத்தினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பருமான தென்னரசு அவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தாமரைப்பாக்கம் கூற்றோடு அருகே காலமானார். இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்த பல சம்பவங்களே தற்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவிற்கு காரணமாக மாறியிருக்கின்றது. அதாவது சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த ரவுடி ஆற்காடு சுரேஷ். இந்த ஆற்காடு சுரேஷ் தான் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பரான தென்னரசு உடைய மறைவிற்கு காரணம். இதனால ஆம்ஸ்ட்ராங்கிற்கு ஆற்காடு சுரேஷுக்கும் பகை ஏற்பட்டு இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷை யாரோ மர்ம நபர்கள் முடித்து விடுறாங்க. இதன் காரணமாக ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு என்பவன் பார்த்தீங்கன்னா தென்னரசு மறைவு சம்பந்தமாக ஜெயிலில் இருந்தவன். அப்போது தன்னுடன் இருந்த ஆட்களை எல்லாம் வைத்து ஆம்ஸ்ட்ராங்கிற்கு ஸ்கெட்ச் போட்டு இருக்கான். குறிப்பாக தன்னை ஆம்ஸ்ட்ராங் முடித்து விடுவான் அப்படின்ற காரணத்துக்காக ஆம்ஸ்ட்ராங்கை முடிக்க வேண்டும் என்று ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலா திட்டம் தீட்டிதான் ஆம்ஸ்ட்ராங்கை தற்போது முடித்து கட்டியிருக்காங்க என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மறைவிற்கு ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் தான் காரணம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பம், மனைவி, பிள்ளை என்று பார்க்கும்போது தன்னுடைய 44வது வயதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 20 வயது குறைந்த வழக்கறிஞர் பொற்கொடி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள பந்தர் கார்டன் தெருவில் வசித்து வந்த திருநாவுக்கரசு என்பவர் வெயிட் லிப்டில் சாம்பியனாக அகில இந்திய அளவில் பல போட்டிகளில் பங்கேற்று தங்கப் பதக்கமும் வென்றவர். இதன் மூலமாக இவருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தெற்கு ரயில்வேயில் வேலை கிடைத்தது. இந்த திருநாவுக்கரசு மற்றும் விஜயலட்சுமி தம்பதியினருக்கு பொற்கொடி, மலர்கொடி என்று 2 மகள்கள் இருக்காங்க. அதில் மூத்த மகள் தான் இந்த பொற்கொடி என்பவங்க. சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அம்பேத்கர் அவர்களுடைய தீவிர ரசிகையான பொற்கொடி அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் பின்பற்றிய புத்த மதத்தை பின்பற்றி வந்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அம்பேத்கர் மீது தீவிர ஈடுபாடு கொண்டவர். இதன் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் புத்த மதம் மீது ஈடுபாடு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் சென்னை பெரம்பூரில் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே புத்த விகார் ஒன்றையும் அமைத்திருக்கின்றார். அங்கு வழக்கறிஞர் பொற்கொடி அடிக்கடி வந்து சென்றதால இருவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பொது பணி மீது இருந்த ஆர்வத்தை கண்டு அவர் மீது காதல் வயப்பட்டிருக்காங்க பொற்கொடி அவர்கள். பிறகு தன்னுடைய பெற்றோரிடம் இது பற்றி பொற்கொடி சொல்ல உடனே பொற்கொடியின் தந்தை ஆம்ஸ்ட்ராங்கிடம் வந்து பேசியிருக்காரு. ஆனா இதற்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முதல்ல ஒப்புக்கொள்ளவே இல்லையாம். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையே அரசியல்ல இருக்கு, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி மறுத்து இருக்காரு. இருந்தாலும் பொற்கொடியும் அவருடைய தந்தையும் உறுதியாக இருந்ததால வேறு வழியில்லாம ஆம்ஸ்ட்ராங்கும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக இவங்களுடைய திருமணம் 2016ஆம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இவங்களுடைய இந்த திருமணத்தை புத்த குருமார்கள் பௌத்த மத சடங்குப்படி நடத்தி வைத்தாங்க. இந்த திருமணத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு தம்பதியினருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. பெங்களூரில் நடைபெற்ற புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியில பங்கேற்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரும் முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வருமான மாயாவதி அவர்கள் இந்த குழந்தைக்கு சாவித்ரி பாய் என்று பெயர் சூட்டினாங்க. சாவித்ரி பாய் பூலே அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியர். அது மட்டுமல்லாம மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, கவிஞர் என்று பல திறமைகளை தன்னுள்ளே கொண்டவங்க தான் சாவித்ரி பாய். சாவித்ரி பாய் யார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கே அரசியல் குருவாக இருந்த
ஜோதிராவ் பூலேவின் மனைவிதான் இந்த சாவித்ரி பாய். தன்னுடைய கணவருடன் இணைந்து ஆங்கிலேய காலத்திலேயே பெண்கள் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டவங்க தான் இவங்க. இவங்களுடைய நினைவாகத்தான் ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி தம்பதியினருக்கு சாவித்ரி பாய் என்று மாயாவதி பெயர் சூட்டினாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படியா ஒரு குடும்பம், பிள்ளை, அரசியல் என்று சுமூகமாக போய்கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கையில அரசியல், பழிக்கு பழி அப்படின்ற சம்பவங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அரசியல் பழிக்கு பழி சம்பவத்தால தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் காலமாகி இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றியும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்துகளோ அல்லது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி வேறு ஏதேனும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலோ கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றியும் குடும்பம், மனைவி, பிள்ளை அப்படின்னுட்டு அனைத்து விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.